வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65ம் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்ஸ்டி ஃபைவுக்கு அதுக்கு போட வேண்டிய இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா அரை டீஸ்பூன், பெருஞ்சீரக பவுட்ரு அரை டீஸ்பூன், மிளகு பவுட்ரு அரை டீஸ்பூன், சீரக பவுட்ரு அரை ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி தேவையான உப்பு. பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ மட்டனுக்கு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம். நான் குக்கர் தான் வச்சுருக்கேன். நான் இந்த குக்கரில் 1 கிலோ மட்டனு 1 கிலோ அரிசி போடுறோன்னா அதுக்கு குறைஞ்சது 200 கிராம் எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் மலாட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட போடலாம். இப்போ நான் நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தாளிக்கும் போது கொஞ்சம் நெய் இருந்தால் தான் நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் நான் ஒரு 150 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய் கலந்துக்கும். எண்ணெயும் நெய்யும் உருகட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் நான் இப்போது 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய், ஜாதி பத்திரி கொஞ்சமாக எடுத்துக்கணும். நான் ரோஜா பூ இதழ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அன்னாசி பூ ஒரு பாதியாக இருக்கிறதால 2 எடுத்திருக்கேன். நீ 1 போதும். மராட்டி மூக்கு 2, கல்பாசி ஒரு கொஞ்சம். இதை எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கலாம். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுது. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 400 கிராம் வெங்காயம். இந்த மிளகா காரம் இருக்காது, அதனால் நான் ஒரு 10 மிளகா போடுறேன். காரமான மிளகா இருந்தால் ஒரு 6 போதும். இதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சில பிரியாணிக்கு கண்ணாடி பதம் வந்ததுமே போடுவாங்க. சில பிரியாணிக்கு நல்லா ஒரு ப்ரௌன் ஷேடு வந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றதால செய்வாங்க. நான் கொஞ்சம் ப்ரௌன் ஷேடும் இல்லாமல் கண்ணாடி பதமும் இல்லாமல் செய்ய போகிறேன். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இந்த அளவு வதங்கினா போதும். இது ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் கண்ணாடி பதமும் இல்லாமல் இருக்கிற. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 3 போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா இதாக இருக்கும். இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்ல வாசனையாக இதுவாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் தூக்கி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நல்லா வதங்கிடுது. இந்த சமயத்தில் தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளி, 400 கிராம் வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி
நறுக்கி போட்டு இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கும் போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, சில்லி காரப்பொடி அது வந்து 1 ஸ்பூனு போட்டு கலக்கிட்டு தூளெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போது புதினா நல்லா ஒரு கைப்பிடி போடணும், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தான் இதுக்கு போடணும் அதிகமாக. கருவேப்பிலை எல்லாம் போடக்கூடாது, பிரியாணிக்கு கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. இப்போது கறியை போட்டுக்கலாம். நான் வட்டாவில் வைக்கலான்ட்டு கறியை சின்ன குக்கரில் வச்சுட்டேன், அப்புறம் மாற்றிக்கிட்டேன் பெரிய குக்கரில் வச்சுக்கலான்னு. அதனால் இது கொஞ்சம் இதாக இருக்குது. கறி போட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த சாந்து தக்காளி வெங்காயம் சாந்து கறியோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா போட்டு இருக்கிற உப்பு இதெல்லாம் காரம் சேர்ந்து நல்லா ஒரு 2 வதக்கிட்டு கிண்டி விட்டு இப்போது ஒரு 150 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கறி வேகிறதுக்கான தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு 2 கிளாஸ் தண்ணி இருக்குது, எடுத்து விட்டுக்கலாம். இந்த கறிக்காக தண்ணி வச்சுருக்குது. இப்போ 4 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த கறி நல்லா வேகட்டும். குக்கர் போட்டு போட்டு மூடிக்கலாம். அரிசி வந்து ஊற வச்சுக்கிறேன். இது 2 விசில் விட்டு அடக்கிட்டேன். உப்பு திறந்து பார்க்கலாம். பாருங்க, கறி வந்து இந்த மாதிரி அரை வேக்காடாக இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசி போட்டு தம் கட்டினோம்னா நல்லா ஃபுல்லாக வெந்துடும். ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு 2 விசில் போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போது 4 கிளாஸ் அரிசி, இப்போ பாசுமதி ரைஸு தான் அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறிக்கு வெங்காயத்துக்கெலாம் உப்பு போட்டிருக்கோம். அது அதிகமாக போட்டதால் கரெக்டாக இருக்குது எனக்கு. நான் இனிமேல் போட போகிறதில்ல. நீங்கள் அந்த உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. தண்ணி எப்போதும் அந்த மாதிரி அரிசி போட்டோம்னா பாதி இந்த தொட்டோம்னா பாதியிலே இருக்கணும் கரண்டி, இந்த மாதிரி. அப்போ தான் அது உதிரியாக வரும். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குழஞ்சிடும் கொஞ்சம். இப்போது இது உப்பு இருக்குதா என்னன்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு லெமன் அப்படியே ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டு குக்கரை போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். குக்கரில் வைக்கிறதால தம் கட்ட வேண்டிய வேலை இல்லை. இதை அப்படியே போட்டு சிம்மில் வச்சு வச்சிட்டோம்னா சரியாயிடும். இப்போ விசில் போட்டுக்கலாம்.
இதுக்கு விசில் வரணும்னு அவசியமும் கிடையாது. சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்ததுனாலே வெந்துடும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் தம் கட்டி அந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சுருந்தேன் நான். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பாருங்கள், உதிரி உதிரியா. பிரியாணி போடலாண்ணா. இப்போ 65 போட்டுக்கலாம். வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 65 போட்டுடலாம். இப்போது வெந்துடுது. இப்போது இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு. இதே மாதிரியே எல்லா கறியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது வாங்க பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ரைத்தா வச்சுருக்கேன், 65 அதுவும் வச்சுருக்கேன். நான் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான். இப்போது இது வரைக்கும் போட்டு பிரியாணி இப்போ வச்சுக்கலாம். பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதை செய்து பாருங்கள். மாம்பழம் வச்சுட்டேன். சூப்பரான மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ரெடி. இதை நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.